சற்றுமுன் வெளியான தகவல். மொபைல் செயலியில் எளிதான ஆதார் திருத்தம். அதை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் செயலி வழியாக ஆதாரில் திருத்தம் செய்வது மட்டுமல்லாமல் அப்டேட் செய்யும் கால அளவும் குறைந்துள்ளது. அந்த வகையில் ஆதார் கையாளவும் ஆதாரில் தேவையான திருத்தம் சுயமாக மேற்கொள்ளவும் முக அங்கீகார வசதியுடன் கூடிய ஆதார் மொபைல் செயலி நடைமுறையில் உள்ளது. அடுத்தடுத்து புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டு வருகிறது. இதனால் குறிப்பாக ஆதாரில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் போன் எண் மற்றும் முகவரி விவரங்களை செயலி வழியாக தனிநபர் சுயமாக திருத்தம் செய்து கொள்ள முடியும். ஆதாரில் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு ஓடிபி பெற்று புதிய எண் பதிவு செய்து முக அங்கீகாரத்தை உறுதிப்படுத்தி மொபைல் எண் மாற்றத்திற்கு சுலபமாக விண்ணப்பிக்கலாம். அதேபோல் உரிய ஆவணங்களை இணைத்து முகவரி மாற்றத்துக்கும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கட்டணமாக ரூபாய் 75 மட்டும் செலுத்த வேண்டும். ஆதாரில் பெயர் மாற்றம், இமெயில் ஐடி மாற்றம் ஆகிய வசதிகளும் விரைவில் சேர்க்கப்பட உள்ளது. ஆதாரில் திருத்தம் மேற்கொள்ள விண்ணப்பித்து நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலையும் விலகியுள்ளது. விண்ணப்பித்த ஓரிரு நாட்களிலேயே ஆதாரில் மொபைல் எண், முகவரி ஆகியவை அப்டேட் செய்யப்படுகிறது. இது பொதுமக்களை நிம்மதியடைய செய்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தம் நடந்து வரும் நிலையில் ஆதார் அப்டேட் வேகமாகி இருப்பதால் வாக்காளர் பட்டியலில் பெயர் திருத்தல், முகவரி, மொபைல் எண் மற்றும் உட்பட திருத்தத்திற்கு விண்ணப்பிப்போர் ஆதாரை ஆவணமாக இணைப்பதில் இருந்த சிக்கல்களும் விலகியுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இனி டோக்கனில் பாக்கி வைக்க முடியாது. வந்தாச்சு ஒரு மிகப்பெரிய புதிய ரூல்ஸ். அதாவது ஃபாஸ்டாக் கணக்கில் சரியான பேலன்ஸ் இல்லாமல் சுங்கசாவடியில் பாக்கி வைத்திருந்தால் வேறு சில பிரச்சனைகளை வாங்க உரிமையாளர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. சுங்க கட்டணம் தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்பு வந்துவிட்டது. அதன்படி இனி வாகனங்களுக்கு செலுத்த வேண்டிய சுங்கசாவடி கட்டண பாக்கி இருந்தால் மற்ற முக்கிய வாகன பரிவர்த்தனைகளை செய்ய முடியாது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் மத்திய மோட்டார் வாகன விதிகள் 2026 திருத்தம் செய்து இந்த புதிய முறையை அமல்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் தடையில்லா சுங்கசாவடி முறையை கொண்டு வர அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முறையில்தான் வாகனங்கள் சுங்கசாவடிகளில் நிற்க வேண்டியதில்லை. ஃபாஸ்டாக் நம்பர் கண்டறியும் கேமராக்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் வாகன உரிமையாளரின் கணக்கிலிருந்து சுங்க கட்டணம் தானாகவே எடுக்கப்படும். ஆனால் சில சமயங்களில் தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது ஃபாஸ்டாக் கணக்கில் போதுமான பணம் இல்லாததால் சுங்க கட்டணம் பதிவானாலும் செயல்படாமல் போகிறது. இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையில்தான் இதற்கு புதிய விதிமுறையின்படி செலுத்தப்படாத பயனர் கட்டணம் என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டணம் மின்னணு சுங்க வசூல் முறை மூலம் பதிவானாலும் வசூலிக்கப்படாத கட்டணங்கள் இதில் அடங்கும். இந்த மாற்றம் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு அதாவது NHAI நவீன சுங்க வசூல் தொழில்நுட்பத்தை மேலும் திறம்பட பயன்படுத்த உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகையால் புதிய விதிகளின்படி ஒரு வாகனத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க வரி பாக்கி இருந்தால் அந்த வாகனத்தின் உரிமையாளர்களுக்கு தனது உரிமையை மாற்ற முடியாது.
மேலும் வாகனத்தை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்ற என்ஓசி வழங்கப்படாது. இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் நிலுவையில் உள்ள கட்டணங்கள் செலுத்தப்படும் வரை நிறுத்தி வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் வாகன பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் படிவம் 28 ஃபார்ம் பொறுத்தவரை விஷயத்திலும் சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்க போனால் இனி வாகன உரிமையாளர் தனது வாகனத்திற்கு ஏதேனும் சுங்கசாவடியில் கட்டண பாக்கி உள்ளதா என்பதை அறிவிக்க வேண்டும். ஒருவேளை பாக்கி இருந்தால் அதற்கான முழு விவரங்களையும் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். அரசு டிஜிட்டல் முறைகளை ஊக்குவிப்பதால் படிவம் 28 தொடர்பான பல விஷயங்களை ஆன்லைனில் மூலம் முடிக்க முடியும். ஆகையால் இந்த விதிகள் அனைத்தும் அமலுக்கு வந்த பிறகுதான் வாகன உரிமையாளர்கள் தங்கள் ஃபாஸ்டேக் கணக்கில் போதுமான பணத்தை வைத்திருக்க வேண்டும். மின்னணு அறிவிப்புகளை புறக்கணிக்க கூடாது. ஆகையால் தங்கள் வாகனத்தை விற்பதற்கு, மாற்றுவதற்கு அல்லது அதன் பிஸ்னஸ் சான்றிதழை புதுப்பிப்பதற்கு முன் நிலுவையில் உள்ள சுங்க கட்டணங்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். இல்லையென்றால் இந்த முக்கிய பணிகள் சரியான நேரத்தில் முடிக்கப்படாமல் போகலாம். ஆகையால் உதாரணமாக நீங்கள் உங்கள் காரை விற்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் காரின் ஃபாஸ்டேக் கணக்கில் சுங்கசாவடி கட்டண பாக்கி இருந்தால் காரின் உரிமையை புதிய நம்பருக்கு மாற்ற முடியாது. அதேபோல உங்கள் காரை வேறு மாநிலத்திற்கு மாற்ற விரும்பினால் இந்த என்ஓசி கிடைக்காது. எனவே இதுபோன்ற பரிவர்த்தனைகளை செய்வதற்கு முன் உங்களுடைய சுங்க கட்டண பாக்கிகளை சரிபார்த்து அவற்றை முழுமையாக செலுத்திவிட வேண்டும். இது உங்கள் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். இந்த புதிய விதிமுறைகள் சுங்க வசூல் முறையை மேலும் சீரமைக்கவும் அரசு வருவாயை உறுதி செய்யவும் உதவும் என்று கூறப்படுகிறது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே போல் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போடுறாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும்.